ஒரு ஆள் கூட இல்லாத டீ கடை, வெளியில கொட்டி தீர்க்கிற மழை. அந்த மழையின் சத்தம் ஒரு அமைதியை கலைச்சு ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருந்தது. அந்த டீ கடைக்குள்ள அருண் போன்ல பேசிட்டு இருந்தான். அவன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவுல இருந்த இடைவெளி அவனோட பயத்தையும் பதற்றத்தையும் வெளிச்சம் போட்டு காமிச்சது. அவன் குரலில் ஒருவித நடுக்கம். டே, நான் சொல்றேன்டா, இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க வந்துடுவாங்க. நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சா உடனே எல்லாம் முடிஞ்சிடும். ஒவ்வொரு சொல்லும் ஒரு பெரும் திட்டத்தின் கடைசி நிமிஷத்தை உணர்த்தியது. அவனுக்கு எதிரே இருந்த மேசையில் ஒரு கருப்பு பை. அந்த பை உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு ரகசியம், ஒரு பெரிய ரகசியம். பக்கத்துல இருந்த டீ கடைக்காரர் ஒரு வயதானவர். கண்களில் ஒருவித எச்சரிக்கை. பையா, இதெல்லாம் நல்ல வேலை மாதிரி தெரியல, கொஞ்சம் கவனமா இருப்பா என்ற அவரது வார்த்தைகளில் ஒரு அப்பாவின் கண்டிப்பு இருந்தது. அருண் ஒரு தற்காலிகமான சிரிப்பு சிரிச்சான். பதற்றம் இருந்தாலும் அவன் முகத்தில ஒருவித தெளிவு தெரிஞ்சது. மெல்ல அந்த பையை தொட்டான். அது ஒரு பொம்மையை தொடுவது போல, உயிர் இல்லாதது. அப்போ திடீர்னு ஒருவன். போலீஸ் உடை இல்லை, ஆனால் கண்களில் ஒரு கூர்மை. அவன் வந்ததும் அந்த அறையின் அமைதி இன்னும் அதிகரித்தது. அந்த குரல் அந்த நள்ளிரவின் அமைதியை கிழித்தது. பையை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. அது ஒரு கேள்வி இல்லை, ஒரு கட்டளை. அருண் உறைந்து போனான். மெதுவாக பையை திறக்க ஆரம்பித்தான் அருண். ஆனால் அந்த பையின் உள்ளே என்ன இருக்கிறது என காட்டவில்லை. அந்த ரகசியம் இன்னும் ரகசியமாகவே இருந்தது. அதிகாரியின் முகம் கல் போல இறுகி போயிருந்தது. ஒரு போலீஸ்காரனின் உள்ளுணர்வு எதையோ உணர்த்தியது. திடீரென அருணின் போன் ஒலித்தது. திரையில் லாஸ்ட் கால் என்று இருந்தது. இது ஒரு கடைசி அழைப்பு, ஒரு முடிவின் ஆரம்பம். அவன் போனை எடுத்த அடுத்த நொடி தொலைவில் எங்கோ ஒரு வெடி சத்தம். அது ஒரு குண்டு வெடிப்பு. அது வெறும் சத்தம் இல்லை, ஒரு பெரும் குற்றத்தின் சாட்சியம். வெடி சத்தம் கேட்டதும் அருண் சிரிக்க ஆரம்பித்தான். அவனது சிரிப்பில் அதிகாரியை பார்த்து, சார், உங்களுக்கு தப்பு அட்ரஸ், இது வெறும் ஒரு தூண்டில்தான் என்ற வார்த்தைகள் வெளிப்பட்டன. அதிகாரிக்கு உண்மை புரிந்தது. உண்மையான குண்டு வெடிப்பு ஏற்கனவே நடந்துவிட்டது. அருண் ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறான். அவர்களை ஏமாற்றுவதற்காக, கவனத்தை திசை திருப்புவதற்காக. கேமரா அருணின் முகத்தை நோக்கி ஜூம் ஆனது. அவன் முகத்தில் ஒரு குளிர்ந்த புன்னகை. அது வெறும் புன்னகை இல்லை, ஒரு வெற்றி புன்னகை, ஒரு குற்றவாளியின் புன்னகை. சில நேரங்களில் மிகப்பெரிய குற்றம் ஒரு சரியான கவனச்சிதறல்தான் என்ற அந்த வார்த்தைகள் ஒரு கசப்பான உண்மையை போல் ஒலித்தது.